வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. 1966ஆம் ஆண்டு இந்தியாவின் தலைமை அமைச்சராக பதவியேற்ற இந்திராவை தமிழகத்துக்கு அழைத்து வந்து பாராட்ட காமராஜர் விரும்பி தன் விருப்பத்தை இந்திராவிடம் தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினார். தலைமை அமைச்சர் நாட்காலியில் முதல் பெண்மணியாக வீற்றிருக்கும் இந்திரா தமிழகம் வருகிறார் என்றால் எத்தனை பெருமை! அவரை வரவேற்க தமிழக காங்கிரஸ் தயாரானது. காமராஜரின் வேண்டுகோளை ஏற்று சிவாஜியும் களம் இறங்கினார். சென்னை வரும் இந்திராவை பிரம்மாண்டமாக வரவேற்று கடற்கரையில் பாராட்டு விழா நடத்துவதுதான் ஏற்பாடு. இந்திரா சென்னை வருகிறார் என்றவுடன் திட்டமிடாத பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. கடற்கரையில் நடைபெறும் பாராட்டு விழாவிற்கான செலவு தொகையில் பெரும் பகுதியை சிவாஜி நன்கொடையாக அளித்தார். இந்திரா அசந்து போகும் அளவிற்கு வரவேற்பளிக்க சிவாஜி மன்றம் தன்னை தயார்படுத்திக் கொண்டது. சின்னாண்ணாமலை, பி.சி. கணேசன், புரசை குமரன் போன்றோர் சிவாஜி மன்றத்தை முடுக்கிவிடும் வேலையை செய்தனர். சிவாஜி மன்றங்கள் அமைப்பு ரீதியாக அப்போது ஒருங்கிணைக்கப்படவில்லை. தன்னார்வத்தில் சிவாஜி மேல் கொண்ட ஈடுபாட்டில் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான சிவாஜி ரசிகர் மன்றங்கள் தன்னிச்சையாக தொடங்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருந்தன. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் சிவாஜி மன்றங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. எந்தவித ஒருங்கிணைப்பும் இல்லாமல் தொடங்கப்பட்ட சிவாஜி மன்றங்களின் எண்ணிக்கை 30,000ஐயும் தாண்டி இருந்தது என்கின்றது அப்போதைய ஒரு புள்ளி விவரம். சிவாஜி மன்றங்களை ஒருங்கிணைக்க பிள்ளையார் சொல்லி போட்ட இடம் மதுரை. அதன்பின் தமிழகம் வரும் இந்திராவை வரவேற்க இந்த ஒருங்கிணைப்பு ஒரு வடிவம் பெற்றது. சிதறி கிடக்கும் சிவாஜி மன்றங்களை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த சூழல்தான் விதித்தது. சென்னை வந்த இந்திராவுக்கு காங்கிரஸ் அளித்த வரவேற்பில் பெரும் பகுதியை சிவாஜி மன்றம் கையில் எடுத்துக்கொண்டது. இந்திரா சென்ற இடமெல்லாம் மேளதாளம், வானவேடிக்கை என அசத்தலான வரவேற்புகள் அளிக்கப்பட்டன. வழங்கியது சிவாஜி மன்றம். கடற்கரை பொதுக்கூட்டத்திற்கு வந்த இந்திராவுக்கு வரலாறு காணாத வரவேற்பு கொடுக்கப்பட்டு தமிழகம் காங்கிரசின் அசைக்க முடியாத எக்குக்கோட்டை என்பதை பறைசாற்றியது. வழியெங்கும் சிவாஜி மன்றம் வழங்கிய வரவேற்பை கண்டு அகமகிழ்ந்து இருந்த இந்திரா மேடையில் சிவாஜி பெயரையும் சிவாஜி மன்றத்தையும் குறிப்பிட்டு பேசியது சிவாஜி ரசிகர்களின் நெஞ்சை குளிர வைத்தது. அதன்பின் சிவாஜி மன்ற விளம்பரங்கள், தோரணங்களில் எல்லாம் இந்திராவும் இடம் பிடிக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் தான் தமிழக சட்டமன்ற தேர்தலை கணக்கிட்டு காங்கிரஸ் அதற்கான ஆயத்த பணிகளில் தீவிரம் காட்ட ஆரம்பித்தது. தேர்தலில் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இளைஞர்களின் உழைப்பு கட்சிக்கு தேவை என்று உணர்ந்த காங்கிரஸ் சிவாஜி மன்றத்தை தேர்தல் பணியில் களம் இறக்கியது. திமுக பக்கம் மாணவர்கள் ஆதரவு இருப்பதால் அதற்கு ஈடு கொடுக்க சிவாஜி மன்றம் தான் சரியான கேடயம் என காங்கிரஸ் நம்பியது. திமுக கட்சியின் மீது மக்களிடம் ஏற்பட்ட திடீர் ஆதரவுகளை காங்கிரஸை சிந்திக்க வைத்தாலும் அண்ணா 16 அடி பாய்ந்து காங்கிரஸை கலங்க வைத்துக் கொண்டிருந்தார். வரும் தேர்தலில் காங்கிரஸ் எப்படியாவது வெற்றி பெறும் என காமராஜரில் இருந்து அடிமட்ட தொண்டன் வரை நம்பினார்கள். ஆனால் வாக்கு விழுக்காடு குறைந்துவிடும் என்பது காங்கிரஸ்காரர்களுக்கு புரிந்திருந்தது. சிவாஜி மாவட்ட வாரியாக தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்தார். தேர்தல் நடைபெற ஒரு ஆண்டு இருக்கும் சூழலில் சிவாஜி எடுத்த இந்த முயற்சி காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் சுறுசுறுப்பை வரவழைத்தது. தனது சொந்த செலவில் ஒவ்வொரு ஊராக சென்று பரப்புரை செய்த சிவாஜி சென்ற இடமெல்லாம் பயணத்தில் கூட்டம் மலை மோதியது. காமராஜருக்கு பின் சிவாஜி தான் காங்கிரஸ் என்ற எழுச்சி தெரிந்தது. சிவாஜி மன்ற பேச்சாளர்கள் குக்கிராமம் வரை தங்கள் பரப்புரையை தொடர காங்கிரசின் சாதனை குக்கிராமத்திலும் எதிரொலித்தது. திராவிட இதழ்கள் காங்கிரஸை, காமராஜரை வசைபாடியதை விட சிவாஜியைத்தான் குத்தகைக்கு எடுத்து வசைபாடிக் கொண்டிருந்தனர். காங்கிரஸ் என்றால் அங்கே காமராஜருக்கு பின் சிவாஜி முகம் தெரிய ஆரம்பித்தது. காமராஜர் வாழ்க என்ற வாழ்த்தோடு சிவாஜி வாழ்க என்ற முழக்கமும் காங்கிரஸ் கூடாரங்களில் கட்டாயமானது. திமுக ஆட்சி பீடத்தில் அமர்வதற்காக அமைந்த சரியான தருணம் என்பதை திட்டமிட்டு சிவாஜியின் பரப்புரைக்கு எதிர்பரப்புரையை முடுக்கிவிட்டது. திமுக அடுக்கடுக்காய் காங்கிரஸை பற்றி குறை கூறத் தொடங்கியது. காங்கிரஸ் கட்சியின் பேச்சாளர்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என அரைத்த மாவையே மீண்டும் மீண்டும் மறைத்துக் கொண்டிருந்தார்கள். திமுகவின் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் சிவாஜி துணிந்து பதிலடி கொடுத்தார். சிவாஜியின் வேகம் திமுகவை திணறடித்தது. வெல்ல வேண்டும் என்றால் காமராஜரும் சிவாஜியும் களத்தில் இருக்கக்கூடாது என திமுக தலைவர்கள் நினைக்கும் அளவிற்கு நிலைமை இருந்தது. தமிழகத்தில் இது இவரின் கோட்டை, யாரும் உள்ளே நுழையாதீர்கள் என பல சிற்றூர்களின் நுழைவு பகுதிகளில் அறிவிப்பு பலகை காணப்பட்டது என்றால் அது சிவாஜிக்கு மட்டுமே அமைந்தது. துணிச்சலாக பல சிற்றூர்கள் இது சிவாஜி கோட்டை என பகிரங்கமாக அறிவித்தன. குமரி மாவட்டத்தில் மட்டும் மீனவ சிற்றூர்களை சேர்த்து சுமார் 176 சிற்றூர்களில் இந்த பலகைகள் காணப்பட்டன.
அதற்கு அடுத்தபடியாக இன்றைய திருவள்ளூர் மாவட்டத்தின் பல சிற்றூர்களில் இந்த அறிவிப்பு கம்பீரமாக மிளிர்ந்தது. தருமபுரி இடைத்தேர்தலில் திமுக அடைந்த தோல்வி காமராஜர் மேல் திமுகவுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. காமராஜர் உயிரோடு இருக்கும் வரை திமுகவின் ஆட்சிக் கனவு கனவாகவே நின்று விடுமோ என திமுக தலைவர்கள் புலம்ப ஆரம்பித்தார்கள். காமராஜரின் மேல் தனிப்பட்ட வெறுப்பு கொண்டிருந்த ராஜாஜி காமராஜரை இந்த தேர்தலோடு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற துடிப்பில் திமுகவை ஆதரித்தார். காமராஜர் அரசியல் ரீதியாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற வெறியில் இருந்த ராஜாஜி மார்க்சிஸ்ட் கட்சியுடன் இணைந்து செயல்படுவதை அவமானமாக கருதவில்லை. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் பேசப்பட்டு திமுக 174 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டது. ராஜாஜியின் சுதந்திரா கட்சிக்கும் ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கும் சேர்த்து 29 இடங்களும், மார்க்சிஸ்ட் கட்சி 22 இடங்களில் போட்டியிட ஒப்புக்கொண்டது. திமுக அமைச்ச மெகா கூட்டணியை காமராஜர் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. போட்டியில் காங்கிரஸ் முதலிடத்தில் இருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் இருந்தன. களமும் அப்படித்தான் இருந்தது. திமுக எத்தனை அடி பாய்ந்தாலும் எங்கள் கட்சிக்கு பயமில்லை, நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்றார் காமராஜர். நக்கலுக்கு பெயர் போன ராஜாஜி படுத்துக்கொண்டே இருக்கும் காமராஜர் இனி ஜெயிக்கப் போவதில்லை, நிரந்தரமாக ஆட்சியின்றி அவர் படுத்துக்கொண்டே இருக்கட்டும் என்றார். பரப்புரையின் பீரங்கியாக சிவாஜி களம் இறக்கப்பட்டார். சிவாஜி சென்ற இடமெல்லாம் கூடிய கூட்டம் காங்கிரஸை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பதை பறைசாற்றுவது போல அமைந்தது. காமராஜரை எதிர்த்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பே. சீனிவாசன் நிறுத்தப்பட்டார். மொழி போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்களில் பே. சீனிவாசனும் ஒருவர். திமுக கட்சி எடுத்த வேகத்தை காட்டிலும் படு வேகமாக காங்கிரஸ் தொண்டர்கள் களப்பணியாற்றி கொண்டிருந்தார்கள். உபயம் சிவாஜி மன்றம். பல சிற்றூர்களின் தெருவில் சிவாஜி நடித்த திரைப்படங்கள் திரையிடப்பட்டு வாக்குகள் சேகரிக்கப்பட்டன. மிதிவண்டியில் சாகசங்கள் செய்வோர் நடத்தும் நிகழ்ச்சிகளில் சிவாஜி பட பாடல்கள் மட்டும் ஒளிபரப்பி நடனங்கள் நடத்தப்பட்டு காங்கிரசுக்கு ஆதரவு திரட்டப்பட்டது. சிவாஜி மன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட மிதிவண்டிகள் சாகசக்காரர்களின் நிகழ்ச்சி பல ஊர்களில் நடைபெற்றது. மாவட்ட தலைநகரங்களில் மாட்டு வண்டிகளில் ஊர்வலம் நடத்தப்பட்டு காமராஜர் புகழ் பரப்பப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் சிவாஜி ரசிகர்களால் நடத்தப்பட்ட தேர்தல் பரப்புரை ஊர்வலம் பரபரப்பாக பேசப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் பெரும் தலைவர்கள் சிவாஜி தங்கள் ஊருக்கு பரப்புரை செய்ய வர வேண்டும் என தவம் இழந்தார்கள். தற்போதுள்ள தேர்தலைப் போல அப்போது ஒளிபெருக்கி உபயோகப்படுத்த கால நேரம் கிடையாது. வேட்பாளர்கள் நடு இரவில் கூட பரப்புரையை தொடர்ந்தார்கள். காங்கிரஸ் கட்சியின் இளைய தலைமுறையினர் சிவாஜி மன்றத்தை குருகுலமாக கொண்டு அரசியலுக்குள் நுழைவதுதான் மரபாக இருந்தது. 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஓய்வு இன்றி 3 ஷிப்ட் நடிப்பு தொழிலை சிவாஜி தொடர்ந்தால் எவ்வளவு சம்பளம் கிடைக்குமோ அதைவிட மேலாக சிவாஜி தேர்தலுக்கு செலவு செய்தார். அண்ணன் பணம் கேட்பார் என்பதை தெரிந்து சிவாஜி பரப்புரைக்கு செல்லும் போது அவருடன் பணத்தை கொண்டு போக ஒரு உதவியாளரை பணத்தோடு அனுப்பி வைப்பார் சிவாஜியின் தம்பி சண்முகம். சிவாஜி வாரிக் கொடுத்த வட்டிகளை விவரத்தோடு சொன்னால் காங்கிரஸ்காரர்கள் வாய் விளந்து போவார்கள். காங்கிரஸ் கட்சிக்காக தமிழகத்தில் காமராஜரை தவிர்த்து எந்த தலைவரும் கொடுக்காத விலையை சிவாஜி கொடுத்துள்ளார். சராசரி சிவாஜி ரசிகனுக்கு இன்றும் காங்கிரஸ் கட்சி மீது ஒரு கோபம் உண்டு. சிவாஜியின் கொடையை மூடி மறைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக திமுக ஏடுகள் திட்டமிட்டு சிவாஜியை கஞ்சன் என்று சொன்னபோது சிவாஜியின் கொடைத்திறனை சொல்ல வேண்டிய காங்கிரஸ் கடைபிடித்த மௌனம்தான் இன்றும் வேதனையாக தொடர்கின்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் என அனைவரும் கருத்து கொண்டிருக்கும் போது திமுக முன்னுக்கு வந்து ஆட்சியை பிடித்தது எப்படி? திமுக எழுப்பிக் கொண்டிருந்த கேள்வி கணைகளுக்கு காங்கிரசின் முதன்மை தலைவர்கள் பதிலுரைக்கும் வண்ணம் சிவாஜி மன்றம் பரப்புரை கூட்டங்களை ஏற்பாடு செய்தது. சிவாஜி இட்ட கட்டளை ஏற்று சிவாஜி மன்றங்களால் நடத்தப்பட்ட இந்த கூட்டங்களில் பேசிய தலைவர்கள் திமுகவை கருத்துப் போரில் வெல்ல முற்பட்டனர். மக்கள் மனங்களில் காங்கிரசுக்கு இருந்த ஆதரவு குறையவில்லை. ஆயினும் ஒருவித கடுப்பு மனதில் உருவாகியிருந்தது. சிவாஜி மன்றங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டங்களில் கலவரத்தை ஏற்படுத்த திமுகவினர் முயன்றனர். பல இடங்களில் கைகலப்புகள், சண்டைகள் அரங்கேறின. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் என அனைவரும் கருத்து கொண்டிருக்கும் போது திமுக முன்னுக்கு வந்து ஆட்சியை பிடித்தது எப்படி? தேர்தல் பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்த நேரம் நாத்திகம் பத்திரிகையில் அப்போதுதான் அந்த செய்தி வந்து அதிர்ச்சியை தந்தது. ஜனவரி 12, 1967 மாலை 5:30 மணியளவில் ராமாபுரத்தில் அலறல் சத்தம். எம்ஜிஆரின் இடதுகாது பகுதியில் இருந்து ரத்தம் பீரிட்டு பாய்ந்து கொண்டிருந்தது.
எம்.ஆர். ராதா தனது வலது நெற்றிப்பொட்டில் ரத்தம் வடிய குப்புற கவிழ்ந்து கிடந்தார். எம்.ஜி.ஆர். மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் காட்சியை படம் பிடித்து சுவரொட்டியாக தமிழகம் முழுவதும் ஒட்டினால் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற யோசனையை திமுகவினர் முன்வைத்தனர். அந்த திட்டம் எல்லோருக்கும் பிடித்திருந்தது. அதை அவரிடம் சொல்லி அவரை புகைப்படம் எடுத்து அதனை சுவரொட்டியாக்கி தமிழகம் முழுவதும் ஒட்ட வைத்தனர். இந்த இக்கட்டான சூழலில் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒவ்வொரு சிற்றூராக சிவாஜி தன் பரப்புரையை தொடர்ந்தார். பல இடங்களில் சிவாஜிக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தன. எந்த மிரட்டலுக்கும் சிவாஜி அஞ்சவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற அன்று பல இடங்களில் வன்முறைகள் அரங்கேறின. உள்ளூர் போக்கிர்களை தூண்டிவிட்டு திமுக குழப்பத்தை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சிவாஜி மன்ற தோழர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் இடையே பல இடங்களில் கைகலப்பு ஏற்பட்டது. திமுக முன்னிலை வகிக்க காங்கிரஸ் தோல்வியை தழுவிக்கொண்டிருந்தது. 179 இடங்களை பிடித்து திமுக கூட்டணி ஆட்சி கட்டளை தனதாக்கிக் கொண்டது. 50 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் 41.38 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. அந்த நடிகர் எழுப்பியிருந்த அனுதாபலை, அண்ணா அள்ளி வழங்கிய கவர்ச்சி வாக்குறுதிகள், ராஜாஜியின் ஆதரவு, இத்தனை சாதகமான நிலை இருந்தும் காங்கிரஸ் வாக்கு வங்கியை திமுகவில் அசைத்து பார்க்க முடியவில்லை என்றால் அதற்கு சிவாஜியும் சிவாஜி மன்றமும் முக்கிய காரணம். காமராஜர் தனது சொந்த மண்ணில் 28 வயது கொண்ட மாணவனான பே. சீனிவாசனிடம் தோல்வியை தழுவினார். காமராஜரின் தோல்வியை அண்ணாவால் கூட செரிமானம் செய்ய இயலவில்லை. இந்தியா முழுவதும் காமராஜரின் தோல்வி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காமராஜர் வெற்றியடையக்கூடாது என தீவிரமாக களம் இறங்கியவர் கருணாநிதி. டெல்லியில் உள்ள சில தலைவர்களும் காமராஜரின் தேசிய ஆளுமையை பொறுக்க முடியாமல் மாநில தேர்தலில் காமராஜரை தோற்கடிக்க பே. சீனிவாசனுக்கு மறைமுகமாக அனைத்து உதவிகளையும் செய்ததாக பரவலான பேச்சு உண்டு. கடுமையான பரப்புரையில் ஈடுபட்டு இருந்த சிவாஜி பரப்புரை முடிந்த அன்றே தொண்டை வலியால் பாதிக்கப்பட்டு பேசக்கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். வலியால் துடித்த சிவாஜி பிரபல மருத்துவர் ரங்கபாஷம் மேற்பார்வையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டார். காமராஜர் தோல்வி அடைந்தார் என்ற செய்தியை கேட்டவுடன் சிவாஜி அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை. தமிழகத்தின் வளர்ச்சி கதவு பூட்டப்பட்டு இருள் கவிழ்ந்து விட்டதாக சிவாஜி தனக்கு நெருங்கியவர்களிடம் சொல்லி வேதனைப்பட்டார். தனது உழைப்பு எல்லாம் பால்பட்டு விட்டதே என மனமுடைந்த சிவாஜியை ராஜாமணி அம்மையார் தேற்றினார். திமுக பெற்ற வெற்றிக்கு என்ன காரணம் என்று பட்டிமன்றம் நடக்க ஆரம்பித்தது. மருத்துவ கட்டுடன் இருக்கும் அந்த நடிகரின் சுவரொட்டி எழுப்பிய அனுதாபம் தான் காரணம் என அவரின் நல விரும்பிகள் சொன்னார்கள். குமுதம் தலையங்கம் ஒன்றை எழுதியிருந்தது. ராஜாஜி தனது சுதந்திரா கட்சியை திமுக கூட்டணியில் இணைத்ததுதான் வெற்றிக்கு காரணம் என செய்தி வெளியிட்டது. உண்மையும் அதுவாகத்தான் இருந்தது. ராஜாஜி விரித்த வாக்குகள் தான் பல தொகுதிகளில் காங்கிரஸ் தோல்வியடைய காரணமாக அமைந்தது.